நண்பர்களே, இன்னைக்குள்ள வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேல்டெக் அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து வரக்கூடிய 2.5 இன்ச் சேட்டலைட் ஸ்பீக்கர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது அவங்க டியூட்டர் லிஸ்ட்லேயும் சேர்த்துருக்காங்க, ஃபுல் ரேஞ்ச் லிஸ்ட்லேயும் சேர்த்துருக்காங்க. ஸோ யூஸ் பண்ண ஒரு சில பேர் வந்து இது மிட் ரேஞ்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இந்த வீடியோவில் நம்ம இந்த ஸ்பீக்கர்ஸை பற்றி பார்ப்போம். அது ஸ்பீக்கர் போர்டோடு வரக்கூடியது. இதே மாடலில் வந்து பார்த்திங்கன்னா வேறையும் ஒரு சில பிராண்டு ஜி-சோனிக் இந்த மாதிரி பிராண்டுகள்லேயும் இதே மாதிரி ஸ்பீக்கர் செட்டப் இருக்குது. அப்போ இன்றைக்குள்ள வீடியோவில் நாம் இந்த ஸ்பீக்கர் செட்டப் தான் பார்க்க போகிறோம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டோன்னா ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பீக்கர்ஸுக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒயர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதுக்கான கெப்பாசிட்டர் யூனிட் கொடுத்துருக்காங்க. இந்த கெப்பாசிட்டர்லாம் பார்க்குறப்போ நம்ம ஆல்ரெடி ஜி-சோனிக்லாம் நம்ம சிலிண்டர் மாடல் ஸ்பீக்கர்ஸ் போட்டோம் இல்லை, ஃபுல் ரேஞ்சு. ஸோ சேம் மாடலில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கேபிள் மாதிரி யூனிட் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை மவுண்டு பண்ணுறதுக்கு பயன்படுத்துதுன்னு நினைக்கிறேன். கேபிள் மாதிரி ஒரு யூனிட் உள்ள இருக்குது. ஓகேங்களா, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்பீக்கர்ஸை பார்த்துருவோம். இதுதான் ஸ்பீக்கர். இதில் வேல்டெக் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்ச் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது. போர்டு வந்து கொஞ்சம் டிசைன் நல்லா இருக்குது. இந்த ஸ்பீக்கர் போர்டு வந்து டிசைன் நல்லா இருக்குது. பட் ஃப்ரண்ட் லுக்கை வந்து கெடுத்துட்டாங்க. ஐ மீன் என்னென்னா, இப்போ நம்ம ஜி-சோனிக்கு இந்த ஃபுல் ரேஞ்ச் எல்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டான ஒரு கிரில் கொடுத்துருப்பாங்க. அது இன்பில்ட்டாக வரக்கூடிய கிரில் தான். ஸோ அது நம்ம ஃப்ரண்ட்டில் வச்சோன்னாலும் பார்க்குறதுக்கு வந்து ஒரு செம்ம லுக்காக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனில் கொடுத்துட்டாங்க. ஓப்பனில் கொடுத்துட்டு அதுக்கு பேக்கில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஸ்டீல் ஃபினிஷரோட ஸ்பீக்கர் சென்டர் கேப்பு கொடுத்துருக்காங்களா. ஸோ அது பார்க்குறப்ப ஏதோ நார்மல் வெறும் லோக்கலான ஒரு ஸ்பீக்கருக்கு ஃபீலிங் இது கொடுக்குது பார்த்த உடனே. ஐ மீன் ஃபஸ்ட்டு லுக்கு இந்த உள்ள பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா நம்ம காரில் இப்போ மாட்டிட்டோன்னு வைங்களேன், இது பார்க்குறப்ப நார்மல் ஸ்பீக்கர் மாதிரியே இருக்கும். அதுக்கு பதில் இது ஒரு நல்ல கிரில் கொடுத்துருந்தாங்கன்னா இது வேறு லெவல் டிசைனாக இருக்கும். மற்றபடி போர்டு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. அதுவும் பியூர் ரவுண்டும் கிடையாது. இதில் ஒரு சின்ன கட்டு ஷேப் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதனால் இது நம்ம இந்த போர்டை எடுத்து வேறு ஏதாவது பயன்படுத்தலானாலும் ஒரு சின்ன ஒரு சிக்கலான சுச்சுவேஷனில் வருது. ரவுண்டு போர்டாக இருந்துச்சுனாக்கா நம்ம நார்மல் 3 இன்ச் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் உட்கார வைக்கலாம். காரணம், இப்போது 3-வே செட்டப் பண்ணுறவங்களுக்கு மிட் ரேஞ்ச் ஸ்பீக்கரை உட்கார வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வேலை. நம்ம ஏப்பிளில் வந்து பார்த்திங்கன்னா போர்டு ஆக்டிவேட் பண்ணணும். அந்த போர்டு செய்கிறதுக்குன்னே 15,000 வரைக்கும் சார்ஜ் ஆகுது. ஸோ அதுக்கு மேலே ஆல்ட்ரேஷன் பண்ணுறதா இருந்தால் அது தனி சார்ஜ் ஆகுது. ஸோ இதில் வந்து அப்படி இல்லை. இதில் வந்து ஒரு கிளாம்பிங் யூனிட் கொடுத்துருக்காங்க. அந்த கிளாம்பிங் யூனிட் வந்து பார்த்திங்கன்னா மூவபிள் டைப் தான். நம்ம தேவையான இடத்துல எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நம்ம வச்சு மோல்டு பண்ணிக்கலாம். ஓகேவா, கிளாம்பிங் யூனிட் கொடுத்துருங்க. இப்போ ஏப்பிளரில் வேணும்னாக்கா நம்ம ஏப்பிளரில் இந்த மாதிரி ஒரு மவுண்ட் பண்ணி வச்சுட்டோம்னாலே அது அப்படியே உட்காந்துக்கும். ஓகேங்களா, பட் அது ஒரு பாசிட்டிவான விஷயம். பட் இது ஃப்ரண்ட் லுக்கை வந்து கெடுத்துட்டாங்க, அதான் உண்மை. ஊஃபர் எல்லாமே நல்ல குவாலிட்டியான ஊஃபர் தான். அதுக்கப்புறம் அந்த எல்லாமே ஃபினிஷிங்காக தான் இருக்குது. பட் ஆனால் அது ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு கிரில். அது டிசைன் பண்ணுறவங்களுக்கு அது தெரியணும் இல்லையா, இது காரில் வைக்கிறப்ப அது அப்படி இருக்கணும் பார்க்குறதுக்கு. ஸோ ஜி-சோனிக்லேயும் இதே பேட்டர்னில் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. ஓகேங்களா, இதே பேட்டர்னில் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. பட் எல்லாமே பார்த்து டிசைன் பண்ணுறாங்க. ஸோ இந்த இடங்கள்லேயும் கொஞ்சம் பார்க்கணுமா இருந்துச்சு. இப்போ நார்மலாக பொதுவாக இப்போ நீங்கள் இந்த ஸ்பீக்கர்ஸோட ப்ரைஸ் வந்து 5,200 அந்த ரேஞ்ச் வரைக்கும் போகுது. 4,900 5,200 அந்த ரேஞ்ச் வரைக்கும் வச்சு விற்கிறாங்க. ஸோ அந்த ரேட்டு கேட்டகரியில் நீங்கள் இதை வாங்கி டேஷ்போர்டில் வைக்கிறப்போ அது ஒரு ரொம்ப லோக்கலான ஒரு ஃபீல் கொடுக்குதுங்க. பேக்கிலலாம் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது. பேக்கு, சைடு வியூ, கிளாம்பு, மோல்டிங் யூனிட்டு, மவுண்டிங் யூனிட் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஃப்ரண்ட் லுக் மட்டும் லுக் வைஸ் ரொம்ப நார்மலாக தான் இருக்குது. சிலருக்கு இது பிடிக்கல. நான் பொதுவாக சொன்னேன், ஸ்பீக்கர்ஸ் அப்படி உட்காந்துருந்துட்டு அந்த வைப்ரேட் ஆகிறத பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் அப்படி சொன்னேன். ஸோ நம்ம வைப்ரேட் ஆகிறது தெரியக்கூடிய வந்து பார்த்திங்கன்னா சப்வூஃபர் மட்டும் தான் நமக்கு விசிபிலிட்டி ஈஸியாக தெரியும். மற்ற எந்த ஸ்பீக்கர்ஸ் நம்ம கண்ணுக்கு ஈஸியாக தெரியாது. ஸோ இதெல்லாம் வைப்ரேட் ஆகிற நமக்கு தெரியற வாய்ப்பே இல்லை. எனிவே இதை செக் பண்ணி பார்த்துருங்க, இதோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறது. Just begun as she puts her hand in mine. We wanna chase the night, wanna dance to the light. Pull stars from the sky, just two hearts running wild. Never sleep, never stop. Every shot from the top. We're gonna be two hearts running wild. இதோட ஆடியோ குவாலிட்டி நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஆடியோ குவாலிட்டி கிட்டத்தட்ட ஜி-சோனிக்குடைய சிலிண்டர் ஸ்பீக்கர்ஸில் கிடையாது, அதே குவாலிட்டி தான் இதுலேயும் இருக்குது.
நல்ல சில்னஸ் வருது, நல்ல வோக்கல் ஏறி வருது, இன்ஸ்ட்ருமெண்டல் கேட்குது. கிட்டத்தட்ட ஒரு ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கருக்கு ஒரு இணையான ஒரு அவுட்புட் தான் இதுலேருந்து வருது. ஸோ இதை ஃபுல் ரேஞ்சுன்னு சொல்லலாம், மிட் ரேஞ்ச் வேணாலும் சொல்லலாம். இதோட ப்ரைஸ் வருது 5000 ரூபா ±100-200 ரேஞ்சில் உங்களுக்கு கிடைக்கலாம். இது யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட்டில் 3-வே பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க மட்டும் இதை ட்ரை பண்ணுங்கள். திரும்பவும் நான் அழுத்தி சொல்கிறேன், லோ பட்ஜெட்டில் பண்ணுறவங்க மட்டும், ஓகேங்களா. இது 5000 ரூபா அந்த ரேஞ்ச் வருது அப்படின்னா, நம்ம நார்மலாக இப்போ ஒரு காரில் 3-வே ஆக்டிவ் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அந்த ஸ்பீக்கர்ஸ் ஒரு பேர் ஸ்பீக்கர்ஸோட ப்ரைஸே 15000-17000 வருது. அது போக அது உருவாக்கக்கூடிய போர்டு இருக்குல்ல, போர்டுக்கே 15000 ரூபா வாங்குறாங்க. அப்படிங்கிற பட்ஜெட்டில் அந்த 3-வே ஆக்டிவ் அதுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பென்சிவ் ஆகும். ஸோ இது வந்து என்னென்னா காம்பேக்டாக எல்லாமே கலந்து கொடுக்குறாங்க. ஸோ காம்பேக்ட் ஆகுதுனாலே ஸோ அதில் சில விஷயங்கள் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். இப்போது நம்ம பேஸ் நல்ல லோ ஃப்ரீக்வன்சி நல்லா நம்ம கேட்கணும்னு ஆசைப்பட்டோம்னா சப்வூஃபர் போடுறோம். ஸோ சப்வூஃபர் வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் இல்லை வேறு ஏதாவது ரீசன் இருக்கிறவங்களுக்கு அண்டர் சீட் சப் வருது, காம்பேக்ட் ஆகி வருது. ஸோ அந்த காம்பேக்ட் ஆகி வர்றதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேஸ் டியூபோடைய அவுட்புட் நமக்கு அந்த காம்பேக்டாக வர்றதில் கேட்க முடியாது. காரணம் இதோடைய கான்செப்ட் வேறு, அதோடைய கான்செப்ட் வேறு, ஓகேங்களா. அப்போது அதே மாதிரி இது காம்பேக்டாக வருதுன்றப்ப இது கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். ஒரு சில விஷயங்களில் கொஞ்சம் எல்லா இடத்துக்கும் செட் ஆகாத மாதிரியும் வரலாம். பட்டு லோ பட்ஜெட்டில் பண்ணுறவங்களுக்கு 3-வேல மிட் ரேஞ்சுக்காகவும் ஃபுல் ரேஞ்சுக்கு வேணாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இன்னும் லோ பட்ஜெட்டாக போடுறதா இருந்தால் என் காரில் நான் போட்டிருக்க மாதிரி ஃப்ரண்ட் டோரில் ஐவாவுடைய ஹோம் ஸ்பீக்கர்ஸ் 6 ohms போட்டிருக்கேன். ஸோ அது முறை இல்லை, அது வந்து கால்குலேட்டடு கிடையாது. நான் ஜஸ்ட்டு சும்மா செக் பண்ணி பார்த்தது. ஸோ என் கார் டோரில் வந்து ஐவாவுடைய 6 inch வந்து டேரெக்டாக டோரில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், டேரெக்டாக கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஜிசோனிக்கோட அந்த சிலிண்டர் ஸ்பீக்கர்ஸை கொண்டு போய் இந்த கெப்பாசிட்டர் ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ டியூட்டர் இல்லை, ஏபிலர் வந்து சும்மா ஓப்பனாக தான் இருக்குது. நான் ஜஸ்ட் ட்ரையலுக்காக வச்சுருக்கேன் தான். ஸோ அப்போவும் ஒரு செட்டில் டைரெக்டாக தான் கொடுத்துருக்கேன். அப்போவும் பார்த்திங்கன்னா பாட்டு கேட்குறதுக்கு ஈக்குவலைசர் நான் அதுக்கேற்றவர் டியூன் பண்ணி பார்த்தேன். பழைய டியூனிங் எடுத்துகிட்டு வேறு டியூனிங் பண்ணி பார்த்தேன், ஈக்குவலைசர் மட்டும்தான். ஸோ ஒரு விதம் அதில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு குட் ஃபீல் கிடைக்குது. ஒரு ஃபஸ்ட்டு இந்த நம்ம கிராஸ் ஓவரில் யூஸ் பண்ணி போட்டதை விட டேரெக்டாக அந்த ஊஃபர் செட்டில் கொடுக்குறப்போ ஒரு ஃபீல் குட் கிடைக்குது. ஸோ அப்படி கூட பண்ணலாம். அப்படி பண்ணுறவங்களுக்கு இதை டியூட்ரா டோனை யூஸ் பண்ணேன். டியூட்ராவும் பயன்படும், நல்ல வோக்கல் வந்து சூப்பராக இருக்கும். அந்த இன்ஸ்ட்ருமெண்டெல்லாம் ப்ளே ஆகிறது சூப்பராக தெரியும். பட் இதை விடவும் ஜிசோனிக் சிலிண்டர் ஸ்பீக்கர் வந்து மச் பெட்டர். காரணம் அது பார்க்க லுக் வந்து தரமாக இருக்கும், சில்வர் ஃபினிஷிங்கில். இவ்வளோ பெருசு இல்லாமல் இன்னும் கொஞ்சம் காம்பேக்டாக இருக்கும். பட் அது மவுண்டிங் வந்து ஒட்டி வைக்கணும். இது வந்து மவுண்டிங் வந்து நம்ம ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சில பாசிட்டிவ் விஷயங்கள் இருக்குது. லுக்கு தான் எனக்கு இது பிடிக்கல, அதனால தான் இது எல்லாமே, ஓகேங்களா. அப்போது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணுனாலும் நான் என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், தேவையான நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். இதோடைய வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாம் இப்போ மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.